ஓம் திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 46. தொகுதி 5. பிராணாயாமம். பாடல் 555. இட்டது அவ்வீடு இழகாது இரேசித்து புட்டிப்பட தசநாடியம் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நமனில்லேதானே. பொருள்: பிராணாயாமம் செய்யும் பொழுது இடது நாடி, வலது நாடி மற்றும் சுழுமுனை நாடிகள் ஒன்றிணைந்து உடலில் உள்ள 10 நாடிகளும் சுவாச காற்றினால் சுத்திகரிக்கப்பட்டு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஏற்பட்டும். மேல் நோக்கிச் செல்லும் பிராண சக்தி, கீழ் நோக்கிச் செல்லும் அபான சக்தி ஆகிய இரண்டும் மூச்சை அடக்கி நிறுத்தும் கும்பக நிலையில் ஒன்றிணையும் படி பிராணாயாமம் செய்தால் சிவரின் ஆனந்த நடன நிலையை அடையலாம். இந்த நிலையே மரணமில்லா பெருவாழ்வு அடையும் நிலையாகும். Meaning: when doing pranayam, the left nadi, the right nadi and the central nadi are combined, and all 10 nadis in the body are purified by the breath, and they are refreshed and rejuvenated. If you do pranayam in such a way that the upward pirana sakti and the downward apna sakti are combined in the kumbhaka position, where the breath is held, you can reach the blissful dance state of Shiva. This is the state of attaining a great life without death. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.